ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்னோட ரிலாக்ஸான ஹாலிடே ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, எங்களுக்கு லீவ் விட்டாச்சு. ஆனால் நான் நினச்ச மாதிரி 15 டேஸில் லீவ் இல்லை, 4 நாள் மட்டும்தான் விட்டுருக்காங்க. திருப்பி மண்டே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வந்து தொடங்குது. ஏன் வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை எலெக்ஷன் வர்றதுனால அப்படி வைக்கிறாங்களா என்னன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இன்றைக்கி வந்து 7 மணிக்கு தாங்க நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய்லாம் போட்டு காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். ஏன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த காயெல்லாம் அப்படியே இருந்தது, நான் செய்யவே இல்லை. அதனால் காரக்குழம்புனா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். தனித்தனியாக கத்திரிக்காய் குழம்பு அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிட்டோன்னா ரொம்பவே பிடிக்கும், கம்முன்னு சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலான்றனால நான் காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன். காரக்குழம்பு, அதுக்கப்புறம் பாவக்காவும் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 4 பாவக்காய் தாங்க இருந்தது. அதனால் அதையும் வந்து ஒரு தொக்கு மாதிரி வச்சுட்டேன். அது இந்த பக்கம் காரக்குழம்பு, இந்த பக்கம் பாவக்காவும் செஞ்சுட்டேங்க. பாவக்காய் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வெறும் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துட்டோன்னா அதில் இருக்கிற கசப்பெல்லாம் போயிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு எப்போவும் போல் தொக்கு வச்சிட்டேன். காரக்குழம்பு ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவை உப்புமா தாங்க செஞ்சுருக்கேன், வெள்ளை ரவை உப்புமா. எங்கள் 3 பேர்த்துக்கு கொண்டனால சிம்பிளாக அது செஞ்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் பழைய சாப்பாடு இருந்தது, அதையும் கரைச்சி கொடுத்தாச்சுங்க. பாவக்காய் தொக்கு வந்து இவ்வளோ தாங்க வந்திருக்கு, கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்குவேன். அதுக்கப்புறம் ரெசிபி பண்ணியிருக்கேங்க, சோம்பேறி முட்டைன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஈஸி. எண்ணெய் ஊற்றிட்டு குழம்புலோடி உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றி பெப்பர் தூள் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குங்க. நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி ரெசிபி எதுவுமே ஷேர் பண்ணல, ரொம்ப சிம்பிளான லஞ்ச் அப்படிங்கிறனால. நீங்கள் வந்து இந்த ரெசிபி வேணும்னா ஷார்ட்ஸில் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது கிச்சனு. 7 மணிக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணேங்க, 8:15 ஆயிடுச்சு. இப்போது பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம வாஷிங் மிஷினில் துணியெலாம் போட்டுட்டு வந்துடலாம். அது போட்டு விட்டுட்டு நம்ம வந்து பாத்திரம் கழுவணுன்னா நமக்கு கழுவி முடித்து எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே துணியும் ஓடிடும், நம்ம கையோடு எடுத்து காய போட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை வந்து பாத்திரம் கழுவுற வேலை தாங்க. எனக்கு பிடிக்காது, உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம கழுவி தான் ஆகணும். நான் யூடியூப்லலாம் பார்த்து எப்படி ஈஸியாக பாத்திரம் கழுவுறது அப்படின்லாம் சர்ச் பண்ணதில் ஃபஸ்ட்டு பெரிய பெரிய பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் கழுவணும், அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ் எல்லாம் கழுவணும், குட்டி பாத்திரம்லாம் கழுவணும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு தாங்க நானும் கழுவுவேன். அது ஈஸியாக இருக்கோ இல்லையோ, நம்ம மனசுக்கு வந்து ஓகே நம்ம அவங்க சொல்கிற மாதிரி கழுவுறோம், அப்போ ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளே நம்பிடுற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் எப்படி கழுவுனாலும் எனக்கு என்னமோ ஒரே டைம் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கழுவுற சலுப்பு தெரியாமல் டக்குன்னு கழுவிடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் துடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இது எறும்புக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாக் பீஸ் போட்டு விட்ருந்தேனுங்களா, அது வந்து அப்படியே பொடி பொடியாக எல்லாமே பிடிச்சிருந்தது. கையோடு அதையும் எடுத்துகிட்டு துடைச்சி விட்டேன். இப்போ வெயில் காலன்றனாலேயோ என்னவோ எங்கள் வீட்டில் நிறைய எறும்பு வருதுங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்கான்னு சொல்லுங்கள். எத்தனை வாட்டி சாக் பீஸ் போட்டாலும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நானும் துடைச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். நான் வந்து கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலாலாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நார்மல் நம்ம வேஸ்ட்டு கிளாத்தையே கட் பண்ணிவிட்டு அதிலே தான் துடைச்சிக்குவேன். பாத்திரம் கழுவுற சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் துணி வச்சு துடைச்சிருவேங்க. அதுவே நீட்டாக தான் இருக்குது. இதுக்குன்னு தனியாக நான் எந்த வைப்ஸுமே கடையில் வாங்குறது இல்லைங்க. இந்த இடம் வந்து ரொம்ப மொழுக்கிட்டின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பா ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தாங்க. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இதை கழுவி முடிச்சுட்டு அந்த பக்கம்லாம் துடைச்சிருவேன், இந்த பக்கம் மட்டும் தண்ணி ஊற்றி கழுவிடுவேங்க. ஏன்னா அந்த பக்கமும் தண்ணி ஊற்றி கழுவினோன்னா எல்லா பொருளையுமே கீழே எடுத்து வச்சுட்டு கழுவுற மாதிரி தாங்க இருக்கும். அது சுத்தமாக தான் இருக்கும். எனக்கே கொஞ்சம் அழுக்காக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நான் வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு கழுவி விட்ருவேங்க. இது தாங்க எனக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம், மீஷோவில். ரொம்ப கம்மியான ரேட்டில் தாங்க இருந்தது.
இந்த இடத்த வந்து பாப்பா தான் எனக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க. நான் அது ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். அது எனக்கே அழகாக தான் இருந்தது. நான் வேறு மாதிரி செட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மேடம் வந்து இப்படி தான் இப்போதைக்கு பண்ணியிருக்காங்க. கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. ஆனால் இன்னும் வீடெல்லாம் கூட்டணும். வீடு கூட்டி விட்டுறலாம். நம்ம வீடு ரொம்ப பெரிய வில்லா இல்லைங்க, சின்ன வீடு தான். அதனால் டக்குன்னு கூட்டிடலாம். எனக்கு வந்து சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது அது மட்டும்தான் பெரிய வேலையாக இருக்கும். வீடு துடைக்கிறது, வீடு கூட்டுறது அது எல்லாமே டக்கு டக்குன்னு நான் முடிச்சிருவேன். எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல. இந்த பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது தான் எனக்கு அப்படியே பெரிய வேலையாக இருக்கிற மாதிரி தோணும். உங்களுக்கு எந்த வேலை பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே துணியும் ஓடி முடிச்சிருச்சுங்க. நான் அதை எடுத்து பாப்பாட்ட கொடுத்துட்டு காய போட்டு வந்துடுவாங்க. எனக்கு துணி காய போடுறது, மடிக்கிறது இதெல்லாம் வந்து பெரிய பாப்பா செஞ்சுருவாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்தேன்னா எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் ஸ்டிச்சிங்கும் பண்ணுறேங்க. அது எல்லாமே பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். டைம் வந்து இப்போ 11 ஆகுது. எல்லா வேலையும் நம்மளே செய்யணும் அப்படின்லாம் இல்லைங்க. நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நெறைய வேலை ஷேர் பண்ணி செஞ்சிருப்போம் பேரண்ட்ஸ்க்கு. நம்ம பசங்களுக்கும் சின்ன சின்ன வேலைகள பிரிச்சு குடுக்கறதுனால எந்த தப்பும் இல்ல. லீவ் அன்னைக்கு அவங்களுக்கு எல்லா வேலையும் நம்ம சொல்லிக் குடுக்கலாம். எங்க வீட்ல வந்து 2 பேருமே ஓரளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா என்ன, அவங்க கிட்ட வேலை வாங்குறதுக்கு அந்த வேலைய நம்மளே செஞ்சுட்டு போயிரலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் பரவால்ல, போக போக கத்துக்குவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க வீட்ல குட்டீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.